ஜனநாயக கடமையை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதில் அதிமுக முனைப்பு காட்டுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்ப விரும்பும் கேள்விகள் தொடர்பாக பதிலளிக்க இந்த அரசு தயாராக உள்ளது என்று சட்டமன்றம் தொடங்கிய முதல் நாளிலிருந்து தெளிவாக இந்த அவையில் தெரிவித்து வருகிறேன். தாங்களும் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மக்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவை பேச வாய்ப்பளிப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல. பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலேயே முனைப்பாக உள்ளது. ஆனால் இந்த துயர சம்பவம் குறித்து உண்மையான அக்கறையுடன் உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. உயிருக்கு போராடும் மக்களின் பிரச்சனையை விவாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்திற்கு வந்து என்ன பிரயோஜனம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவையில் விதிப்படி பேச சொல்கிறார்கள், ஆனால் விதியை பின்பற்றி அனுமதி கேட்ட போதிலும் பேச அனுமதி மறுக்கிறார்கள் என சாடினார். மக்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே விதியின் கீழ் நாங்கள் எழுப்பதற்கு அனுமதி கொடுக்க மறுக்கின்றார்கள். வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள். இது வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. இந்த அரசு மக்களுக்கு நன்மை செய்யவில்லை. மக்களுடைய பிரச்சனை அணுகவில்லை. எதிர்க்கட்சியில் ஒடுக்கத்தான் பார்க்கின்றது. இன்றைக்கு நாடே பதறி போயிருக்கின்றது. நெஞ்சம் பதறுகிறது. இன்றைக்கு பல பேர் இறந்து குடும்பம் அனாதியாக நடுத்தருவில் நிற்கின்றது. பல பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரச்சனையை கூட இந்த அவையிலே எடுத்து விவாதிக்கவில்லை என்றால் சட்டமன்றத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் எப்படி பாடுபட முடியும்?